வணக்கம் நண்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகும். கமெண்ட்டில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு கதையை எப்படி கொண்டு போகலாம், கதை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கதையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறேன். அண்ட் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை புரியும். அப்போ தான் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும் கதையில். ஸோ உங்களுக்கு புரியாது நடுவுலேருந்து பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கதை புரியும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரசிக்கிறதே தனி சுகம்தான். அதுவும் இப்போது டெய்லியும் ரசிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருப்பேன் போல இருக்குது. வீடு பக்கத்துலேயே இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊரில் தான் கடலே இல்லையே. இதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. முதல்ல ஷூவை கழட்டி விட்டுட்டு வெறுங்காலில் நின்று ரசிப்போம். என்னம்மா திவ்யா, இங்கே என்ன பண்ணுற? வீட்டுக்கு போகலையா நீ? ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சா? என்ன தினேஷனா நீங்களா? ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு. நான் தான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ரோஸ்லின் வீட்டுக்கு போயிட்டா, நான் மட்டும் கொஞ்சம் நேரம் இங்கே வாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தான் இங்கே கடலை பார்த்து ரசிக்கலான்ட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை கடல்லாம். இங்கே பக்கத்துலேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அதனால தான் கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆனால் டெய்லியும் வருவேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? இங்கே என்ன பண்ணுறீங்க? நானும் இந்த வீட்டுக்கு தாம்மா வந்தேன். அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு தான். எங்கள் அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாண்ணா, ஷீலா பெரியம்மா ரொம்பவே பாவம் தெரியுமா. தனியாக இருக்கிறேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு பக்கம் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போயிட்டீங்க. பெரியப்பாவும் அவ்வளோவா வீட்டில் இருக்கிறதில்ல, அவரும் ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரா. அவங்க ரொம்ப தனியாக இருக்காங்கல்ல, அதனால் தனியாக இருக்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் பேசாமல் இங்கேருந்தே போகலாம்லண்ணா. ஏதாவது கேபு இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துட்டு, இல்லைன்னா இங்கே பக்கத்தில் ஏதாவது ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குங்க. ஏன் நீங்கள் போய் அங்கே தனியாக இருக்கீங்க? என்னம்மா சொல்கிறேன், எங்கள் அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்களோ? எனக்கும் புரியுது. என்னம்மா பண்ணுறது, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. நான் இன்னும் நார்மலாக ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் ஓகே, நான் கொஞ்சம் மேனேஜிங் லெவலில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால மேக்ஸிமம் ஆஃபீஸ் தான் வர சொல்கிறாங்க. நம்மளெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நானே மேனேஜர் லெவலில் இருக்கும்போது லீவ் எடுத்துகிட்டு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் சரியாக வருமா? ஆஃபீஸ் போனால் தான் கொஞ்சம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நியர்பை ஆஃபீஸ் பக்கத்துலேயே நான் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அங்கே இருக்கேன். அப்பாவும் கொஞ்சம் ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு வெளியே போயிட்டு தான் இருப்பார். அவ்வளோவா வீட்டில் இருக்க மாட்டார். வேறு ஊருக்கு போகிற மாதிரி தான் அவருக்கும் வேலை. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சர்வை பண்ணணும்ல. அதுவும் சென்னை சிட்டியை பற்றி சொல்லவா வேணும். நான் எவ்வளோ சேல்ரி வாங்கினாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாக தான் இருக்கும். அதனால தான் இத்தனைக்கும் மேனேஜர் லெவலில் இருக்கேன் நான். எனக்கே அப்படி இருக்குன்னா எம்ப்ளாயீஸ்க்கெலாம் எப்படி இருக்கும்? அப்போ பார்த்துக்கோ. கொஞ்சம் சர்வைவிங் கஷ்டம்தான், கொஞ்சம் சேவிங்ஸ். இப்போ தான் அந்த நியூ அப்பார்ட்மெண்ட் வேறு வாங்கியிருக்கேன், அதுக்கு இஎம்ஐ எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு தான். இவங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு என்ன ஆசையா? புரியுதுண்ணா. ஆனால் அப்பப்போ கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் அவங்கள வந்துட்டு பாருங்கள். எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இல்லை யார் இவ மூணாவது மனுஷி சொல்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். சாச்சா, நான் போய் அப்படிலாம் யோசிப்பேனா? அப்படிலாம் இல்லைம்மா, நீயும் என் தங்கச்சி தானே. என்னோட சித்தப்பா பொண்ணு. அப்படி இருக்கும்போது எனக்கு தங்கச்சி தானே. நீ சொல்கிறதும் என் மேலே இருக்க உரிமையிலையும் உங்கள் பெரியம்மா மேலே இருக்க அக்கறையிலும் தானே சொல்கிற. எனக்கு புரியுது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்தேன், அவங்கள பார்க்கணுன்ட்டு தான். சரி, வீட்டுக்கு போகலாமா? வரியா?
சரிண்ணா இதோ வரேன். ஷூஸ் கீழே வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு வரேன். ஹாய், திவ்யா இங்கே தான் இருக்கா. இன்னைக்கு இவளை மீட் பண்ணி நல்லா பேசிட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக இவகிட்ட பேசி பழகி நம்ம மனசில் என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியப்படுத்திடணும். சீக்கிரமாக நம்ம மனசில் இருக்கிறத சொல்கிறது தான் நமக்கும் நல்லது. இது யாரு புதுசாக இருக்கிறது? திவ்யா பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். யாரா இருக்கும்? திவ்யா பாத்து. டேய் டேய், யார் அடிக்கிற? நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? அவர் யாருன்னு தெரியுமா? எதுக்கு அவர் அடிக்கிறீங்க? இவன் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் ஆள் மேல கை வச்சிருப்பான். ஐயோ சொன்னா கேளுங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. நிறுத்துங்க ராம். யாரை கேட்டு அவர் அடிச்சீங்க? எந்த தைரியத்தில் நீங்கள் அவர் அடிச்சீங்க? அவர் யாருன்னு தெரியுமா? அவர் என்னோட அண்ணா. நீ எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் அவர் மேலே கை வச்சிருப்பீங்க? உங்ககிட்ட நான் சொன்னேனா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் சொன்னேனா? நான் கீழே விழ போனேன், அவர் என்ன தாங்கி பிடிச்சாரு. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் வந்து அவர் மேலே கையை வைக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவில்லை? நான் உங்ககிட்ட சொன்னேனா உதவி வேணும்னு? இல்லை உங்களுக்கு வேறு யாராவது சொன்னாங்களா எனக்கு உதவி பண்ணுங்க போயின்னு? என்ன நடக்குதுன்னு கூட புரியாத அளவுக்கு முட்டாளா நீங்க? ஒழுங்கு மரியாதை எங்க அண்ணா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது, உங்க அண்ணாவா? இந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்காது நீ என்கிட்ட சொன்னதே கிடையாது. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஊர்ல இருக்கிறவங்க தானே நீ சொல்லியிருக்க என்கிட்ட. அப்படி இருக்கும்போது இந்த அண்ணா எங்க இருந்து வந்தாரு? ஓ, உங்ககிட்ட அது வேற தெளிவா சொல்லணுமா? ஹலோ மிஸ்டர், நான் யாரு, எனக்கு யார் யார் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, யார் எனக்கு அண்ணா, யார் எனக்கு ஃப்ரெண்டு, யார் யார் இவங்க அவங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன சார் நீங்கள் பேச்சு பார்க்கல? ஏன் ஆளா? உங்கள் ஆளுன்னு யார் சார் சொன்னது? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லுங்க, நான் சொன்னேனா இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேனா? சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா, இவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஏதோ உங்களை தப்பாக நினச்சிட்டு அடிச்சிட்டாரு. மன்னிச்சிடுங்க. இவர் என் கூட வேலை செய்கிறவர் தான். விட்டுருங்க, வாங்க போகலாம் நம்ம வீட்டுக்கு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். எனக்கு உங்களோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி இந்த இதையும் என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் இந்த மாதிரி தயவு செஞ்சு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாதீங்க, பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏதோ என் தங்கச்சி சொல்கிறான்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போகிறேன். இல்லைன்னா நான் அவ்வளோதான்டா மோனே, அடித்து புதைச்சிட்டு போயிடுவேன். ஆளை பாரு, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் முன்கோபி மாதிரி வந்து நீ பாட்டுக்கு வந்து கையை நிற்கிற. பெரிய இவனோ நீ? உன் மனசில் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்போ? அவள் சொன்னது புரிஞ்சதில்ல. இனிமே அவள் பக்கம் வந்த கை காலை உடச்சு விட்டு போயிடுவேன். மூஞ்சப்பார் படா. வாமா போலாம். அவன் ஏதோ இதுக்கு பிரச்சனை பண்றான்னு நினைச்சாலும் அவ்வளோ அடிச்சான் இவளுக்காக. ஆனா இவன் என்னையவே பிடிச்சி திட்டிட்டு போறான். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போடி போ. எங்க போவ? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன். உனக்கு எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் டி. பார்த்துக்கிறேன். இவ்வளோ திமிரா உனக்கு? இருக்கட்டும், எல்லாத்தையும் அடக்கி காட்டுறேன் டி. அண்ணா என்னை மன்னிச்சிருங்க. அவருக்கோசரம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சாரி, இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இது வந்து மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்னம்மா இவ்வளோ பொறுக்கியாட்டம் நடந்துக்கிறான் இவன்? உன் ஆஃபீஸ் கொலைக்கா? என்னவா இருக்கான் அவன்? அவர் அங்கே டிஎல்லாக ஒர்க் பண்ணுறாருண்ணா. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் நானே இந்த மாதிரி பார்க்குறாங்க. மன்னிச்சிடுங்க. நிறுத்தமா, நீ எதுக்கு அவனுக்காக மன்னிப்பு கேட்குற? இந்த பொறுக்கி பண்ண வேலைக்கு அவன் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை அவன் ஆளுன்னு சொல்கிறான். என்ன, நீ அவனை லவ் பண்ணுறியா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன்னோட பர்சனல் இதெல்லாம் நான் தலையிட விரும்பலை. நீ யாரை வேணால் லவ் பண்ணலாம், யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது உன்னோட விருப்பம். அதில் நான் தலையிட விரும்பலை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முன்கோபியை, ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த ஒரு பொண்ணுக்குமே நல்லது கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு
நான் அதை தான் சொல்லுவேன். என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்ன நடந்துச்சுன்னே தெரிஞ்சுக்காம அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு கோவப்படுறான். இதெல்லாம் நல்ல பசங்க பண்ணுற பழக்கமா இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பசங்களும் ரொம்ப வஸ்ட்டாக தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் தொடரும். அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போவே, நீ அவனை லவ் பண்ணுறதும் லவ் பண்ணாததும் உன்னோட இது. இருந்தாலும் எனக்கு என்னவோ அவனை பார்த்தாலே பிடிக்கல. எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட். ச்சே, ஒரு சாரி கூட அவனுக்கு கேட்க தோணல. அவன் தப்பு பண்ணது அப்போவே உணர்ந்திருந்தானோ உடனே சாரி கேட்டிருப்பான். அப்பயும் அதே திமிரோட தான் நின்றுட்டு இருந்தான். அதுலேருந்தே நல்லாவே தெரியுது அவனை பற்றி எப்படின்னு சொல்லி. நீ பார்த்து இருந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் லவ்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு தெரியும், பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அவர் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள்லாம் இல்லை அவர். நான் பார்த்து இருந்துக்கிறேண்ணா. என்னமோ போமா, உன்னோட விருப்பம். சரி, அம்மா இங்க. மா மா வாயா தினேஷ், எப்போ வந்த? என்னையாச்சு ஒரு மாதிரி கோவமாக இருக்க? என்ன விஷயம்? என்ன நடந்துச்சு? என்னாச்சுமா? எதுவும் சொல்ல வேணாம். பெருமை ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு காஃபி போட்டு கொடு. அப்புறம் காஃபி போட்டுட்டு கொஞ்சம் ரெடியாக வெளியே போகலாம். ஈவினிங் வெளியே போயிட்டு வரலாம். உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். போகலாம். ஐயா, நீயா கூப்பிட்ற? சரியா சரியா, ஓகே, ரெடி ஆகிடுறேன். அப்புறம் நம்ம ரோஸ்லினும் திவ்யாவும் கூட இருக்காங்க. அவங்க தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். காரில் தானே வந்திருக்க? ம் ஆமாம். நீ யாரை வேணால் கூப்பிடு, சீக்கிரம் கிளம்பு, போகலாம். என்னம்மா திவ்யா, வரீங்களா? போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரோஸ்லினையும் கூட்டிகிட்டு கீழே வா, என்ன போகலாம். அண்ணா தான் வந்திருக்கான்ல, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். போயிட்டு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் வேறு என்ன ஷாப்பிங் பண்ணலாமோ பண்ணிட்டு வரலாம். அதிசயமாக இருக்குது. நாளைக்கு ஆக்சுவலாக சண்டே தானே, அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இல்லை தெரியுமா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நீங்களும் அண்ணாவும் போயிட்டு வாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் 2 பேரும் வரீங்க, அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். வாங்க, வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் தெரியாது. வாங்க போகலாம், ஒன்றாவே போகலாம். ஆனால் தான் வந்திருக்காங்கள. பா, நீ சொல்லு. அம்மா தான் கூப்பிட்றாங்கல்ல, வாங்க 2 பேரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து தான் ஆகணும். வாங்க. சரிப்பா, நீங்கள் பேசிட்டாங்க, நான் அதுக்குள்ளே போய் காஃபி போட்டு வரேன். மேலாம் எனக்கு கோவம் இல்லைம்மா. சரி வீடு, எதுவும் நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும். சரி, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க, பார்த்துக்கலாம், வெளியே போகலாம். சரிண்ணா. ரோஸ், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடி. என்னடி ஆச்சு? ஷீலா பெரியம்மா பையன் தினேஷ் அண்ணாவுக்கும் நம்ம டிஎலுக்கும் ஃபைட் ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? எப்படி, எப்போ, எங்க, எப்படி ஆச்சு? இவங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னாடி தெரியுமா? எதனால ஃபைட் வந்துச்சு? அதெல்லாம் இல்லடி, அவங்களுக்கு ஏற்கனவேலாம் தெரியாது. ஆனால் 2 பேர்த்துக்கும் ஃபைட் வந்ததுக்கு காரணமே நான் தான். என்னடி சொல்ற? என்னாச்சு? அப்படி என்ன பண்ண? எதனால ஃபைட் வந்துச்சு? உன்னாலயா? ஒன்றுமே புரியல, எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் சொல்லி தொலைடி. நான் பீச்சில் நின்று பேசிகிட்டு இருந்தோண்டி. அப்போது ஷூ போடும்போது கால் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். அப்போது தினேஷ் அண்ணா என் கையை பிடிச்சி எனக்கு தூக்கி விட்டார். அதை பார்த்துட்டு அவர் தப்பாக நினச்சிட்டு வந்து அடிச்சிட்டாருடி. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. பெரிய சண்டை ஆயிடுச்சு. உடனே அவரை அப்படியே தடுத்து அப்புறம் அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பயங்கர கோவப்பட்டார் அண்ணா வேற. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும். அது என்னென்னா, நம்ம டிஎல் இருக்காருல்ல ராஜா, அவர் வேற யாரும் இல்லடி. நான் ஊரில் இருக்கும்போது ஒரு திருடங்கிட்ட இருந்து காப்பாற்றினவர்னு சொன்னேன்ல, ராமன் சொல்லி, அவர் தான் இந்த ராஜாவோண்டி. என்ன சொல்ற? இவ்வளோ நாள் நீ என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஏன்டி என்கிட்ட மறைச்ச? இப்போ அவரு தான் ராம் ராஜா. இப்போ 2 பேரும் ஒருத்தர் தான்.
அதுவும் நம்ம டிஎல் தானா? அப்போது நீ தான் அவரை லவ் பண்ணுறியா? அதையாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லடி, மறைக்காத. இன்னும் வேறு என்னென்னலாம் என்கிட்ட மறைச்சி வச்சுருக்க. நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஆனால் நீயே என்கிட்ட இவ்வளோ மறைச்சி வச்சுருக்கல. ச்சே. ஏய் மறைக்கணும்லாம் இல்லடி ரோஸ்லின், நான் சொல்லணுன்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இதுதான் நடந்துருச்சு. அவர் இங்கே நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அடிக்கடி பீச்சுக்கு கூட ஈவினிங் வருவார். எனக்கே தெரியாது. நான் எதர்ச்சியாக போகும்போது ஒரு 2-3 நாள் மீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் அவர் தான் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம், ஆஃபீஸில் அப்புறம் ரெக்கமெண்டேஷனில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது பேச்சு அடிப்படையும் ரூமர்ஸ் ஆகும், அதனால் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம்னு சொன்னார். அதனால தான் நானும் இதை கேஷுவலாக விட்டுட்டேன், உங்ககிட்டயும் எதுவும் சொல்லலை. மற்றபடி வேறு எதுவும் இல்லடி, லவ்வெல்லாம் நான் பண்ணலடி. ஜஸ்ட்டு தெரியும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டுருக்கோம், அவ்வளோதான். அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுகிறத வச்சு பார்த்தா அவர் தான் என்னை லவ் பண்ணுறாருன்னு எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் அவரை லவ் பண்ணல, எனக்கு பிடிக்கும். ஆனால் லவ்வுங்கிற அளவுக்குலாம் நான் இன்னும் யோசிக்கல. அதெல்லாம் உனக்கு புரியுதில்ல, புரிஞ்சுக்கோடி, சாரிடி. சொல்லுங்க மேடம், இன்னும் வேற என்னென்னலாம் இருக்குது என்கிட்ட சொல்லாமல்? போடி. லவ் அவர் பண்ணுறாரு, நீ டவுட் பண்ணுறியா? எதனால் அப்படி சொல்கிற? ஆமாடி. இப்போ கூட தினேஷ் நான் அடிக்கும் போது என் ஆள் மேலே எப்படா நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லி கோபத்தில் பேசி அடிக்கிறாரு. அதனால தான் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. அப்படியே அவர் என்னை லவ் பண்ணாலும் இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம், பட் இப்போது எனக்கு அதை பற்றி யோசிக்க கூட எனக்கு எதுவும் தோணலை. அதனால தான் நான் எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல இதை பெருசாக. ஆனால் இப்போது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதேதோ தோணுது. அவர் என்னை லவ் பண்ணுறாருன்னு தான் எனக்கு என்னவோ தோணுது. ஓ, கதை அப்படி போதா? ஓஹோ, இப்போ தான் புரியுது. காலையில் இருந்து ஒரு 3-4 டைம் கிட்ட உன்னையவே தேடிட்டு சுற்றிட்டு இருந்தார். அப்போவே எனக்கு ஏதோ டவுட்டாக இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால தான் உன்னை தேடிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. ஆனால் இது எனக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது. உன்னை திருடங்கிட்ட இருந்து காப்பாற்றினவர் பொறுமையாக ரொம்ப நிதானமாக அவனை அடித்து துரத்தி பிடிச்சாரு, உன்னை காப்பாற்றினாருன்னு சொன்னேன். ஆனால் இவர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கான்ட்ரவர்சியாக உங்கள் அண்ணாவை அடிச்சிருக்கிறாரு. அவரும் இவரும் சேம் பர்சன் தான், உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? ஏன்னா இவ்வளோ முன்கோபமாக இருக்காரே, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. உனக்கு தெரியுதா? எனக்கும் அதுதான் தோணுச்சுடி. ஆனால் நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் தான் இவரை தான் நாங்கள் பார்த்தேன். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அங்கே அவர் கண்ணாடி போடாமல் இருந்தார், இங்கே கண்ணாடி போட்டிருக்காரு. மேபி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறனால கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாராக இருக்கும். அங்கே பப்புக்கு வந்திருந்தப்போ கிளாஸஸ் தேவைப்பட்டிருக்காது, அப்படியே தான் இருக்கும். மற்றபடி ஐ எம் ஷுர் அபவுட் இட், அவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். அவரோட ஃபுல் நேம் ராஜாராம்னு என்கிட்ட சொன்னார். மேபி ஊரில் எல்லோரும் ராமன் கூப்பிடுவாங்களா இருக்கும். எனக்கும் அவரை பற்றி நல்லாவே தெரியும். இது வரைக்கும் எனக்கிட்ட பேசின வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர் ரொம்பவே ஸ்வீட் பர்சன் தான். ஆனால் ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் போல இருக்குது. நானும் ரொம்பவே பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். எப்படி நாளைக்கு போய் நான் பேச போகிறேனோ தெரியல. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படி இப்படின்னு ஓவராக பேசிட்டு வந்துட்டேன்டி ரோஸ். அடி பாவி, என்னடி பண்ணி வச்சுருக்கேன்? மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் நம்ம டிஎல்டி, எப்படினாலும் அவரை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஆஃபீஸ் போக முடியும்? ஆஃபீஸ் போனோடனே ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஆளே அவர் தான். அவர்கிட்ட போய் இப்படி போய் பேசிட்டு இருந்திருக்க? சரி விட, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்.
அதான் நாளைக்கு லீவ் தானே, சண்டே. மண்டே தான் நமக்கு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அன்னைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நீ ஏதாவது அவர்கிட்ட பேசி நார்மலாக பாரு, ஓகேவா? ம், சரி விடு. சரி, இப்போ எதுக்கு வந்த? ஏதோ என்கிட்ட எதோ சொல்லணும்னு வந்து என்ன? ஆமாடி, சொல்ல வந்ததே மறந்துட்டு பாரு. கீழே தினேஷனாவும் ஷீலா பெருமாவும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஷாப்பிங் போகிறாங்களாம். ஸோ நம்மளையும் கூப்பிட்டாங்க. ஷீலா பெருமா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் கூட வரணும்னு சொன்னாங்க. அண்ணாவும் கோவமாக இருக்காங்களா, அதனால் நானும் சரி ஓகே கூட வரோன்னு சொல்லிட்டேன். அவங்களும் இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரா, அதனால் நம்ம கிளம்பணும். அதுக்கு தான் சொல்கிறதுக்கு வந்து மறந்து போயிட்டேன் பாரு. கீழே போகணும், கூப்பிடுவாங்க, டைம் ஆகிடும். சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு வா போகலாம். ஓ, ஷாப்பிங்கா? அப்போ சரி, வா போகலாம். ஜாலியாக இருக்கும். எங்கே மாலுக்கு தானே போக போகிறோம். போயிட்டு நல்லா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனால் எனக்கு ஸ்பான்சர் பண்ணிடணும் என்ன? எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸாச்சும் வாங்கி கொடுத்தணும்டி. நீங்கள் ட்ரெஸ்ஸு தானேடி, வாங்கி தரேன், வந்து தொலைவா.